ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். இந்த வீடியோவில் காரடையான் நோன்பு இந்த வருஷம் 2025 எப்படி நம்ம கொண்டாடணும், இதோடைய டைமிங்ஸ் என்ன, இந்த விரதம் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் இந்த காரடையான் நோன்பு ஆகும். தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கையில் சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட, இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்கு திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதம் இந்த காரடையான் நோன்பு. மாசி மாதத்தில் வரக்கூடிய சில மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக காரடையான் நோன்பு கருதப்படுகிறது. திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும். தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும். இதனை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்வார்கள். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும். சத்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். யம தர்மராஜரிடமிருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும் இந்த காரடையான் நோன்பு. காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என்று குறிப்பிடப்படுகிறது. விரதம் இருக்கும் நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை அடை செய்து அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாள். இதனாலேயே இன்று கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. அதனால மார்ச் 15 பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் துவங்கிடும். மார்ச் 14 காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளதால் அந்த நாள் அன்னைக்கு திருமணமான பெண்கள் தங்களின் கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலி சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணம் ஆகாத பெண்கள் வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவரை கணவராக அமைய வேண்டும், சத்தியவான் சாவித்திரியை போல் நீண்ட காலம் இணைப்பிரியாத வாழ்க்கை வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு சரடு வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். மார்ச் 14 வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கி விட வேண்டும். அதேபோல் மாலை சூரிய அஸ்தமனம் நேரமான 6:31 வரை இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். அதனால் நோன்பு முகூர்த்தமான காலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம். மார்ச் 14 பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வருவதால் கிரகண நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. அதனால் நீங்கள் ஈவினிங் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுக்கலாம். 6:59 நீங்கள் தாலி சரடு மாற்றி கொள்ளலாம். அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அதே போல் யம தர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரடில் 2 பூக்கள் கட்டி அம்பிகையின் பாதத்தில் வெற்றிலை மேல் வைத்து பூஜை செய்து மஞ்சள் கிழங்கு இதே போல் சரடுகள் தயார் செய்து நீங்க 9 சுமங்கலிக்கோ இல்லை 11 சுமங்கலிகளுக்கோ வேண்டிக் கொண்டு நீங்க கொடுக்கலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். உங்களுடைய கணவர் வீட்டில் இருந்தால் அவர் கையால் நீங்கள் அந்த தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம், இல்லை கட்டி கொள்ளலாம். அல்லது மூத்த சுமங்கலிகள் யாராவது உங்க வீட்டில் இருந்தால் அவர்களை கட்ட சொல்லி நீங்கள் அந்த சரடை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதுதாங்க காரடையான் நோன்பு விரத கதை. இதை நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் செஞ்சுக்கலாம். இல்லை வீட்டில் செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தாலி சரடை அங்கே வச்சு அம்பாள் பாதத்தில் வச்சு வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் கட்டிக்கலாம். இதுவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். கார அடை காராமணியில் செய்கிறது. காட்டில் இருக்கும்போது இந்த விரதம் கடைபிடிச்சதுனால அவங்களுக்கு காட்டில் என்ன கிடைச்சதோ அதை வச்சு இந்த விரதம் இருந்து இந்த நெய்வேத்தியத்தை அந்த காலத்தில் செஞ்சு இறைவன்கிட்ட வேண்டியிருக்காங்க. ஸோ இந்த நெய்வேத்தியம் செய்யும் போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி இந்த பூஜையை நீங்கள் செய்யணும். இந்த கார அடை
இனிப்பு அடை வச்சு நீங்கள் வெண்ணெய் வைக்கணும். வெண்ணெய் வச்சு அந்த கார அடையோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடணும். இந்த நெய்வேத்தியம் படைக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். உருகாத வெண்ணெயும் ஓரடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன், என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வரமருள வேண்டும் சிவசக்தியே விருத்தாம்பிகையே அப்படின்ற ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லணும். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அப்படின்ட்டு எனக்கும் தெரிவிங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்களான உங்களுக்காக இந்த வீடியோவை ரொம்ப ஸ்பெஷலாக நான் மேக் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த விரதத்தை நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாகவும் நீங்கள் செய்யலாம். காராமணி வாங்கி ஊற வச்சுக்கோங்க. அதில் காரம் போட்டு செய்கிறது எப்படின்ற வீடியோஸ் நிறையா இருக்குது. இனிப்பு போட்டு செய்யணுன்ற வீடியோஸும் நிறையா இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை செய்ய முடியுமோ செஞ்சு வச்சு கூடவே வெண்ணெய் வச்சுக்கோங்க. மஞ்சள் சரடு ரெடி பண்ணி இந்த பூஜையை நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.